வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தெருவில் காய் விற்கிறேன். நான் ஒரு ஆட்டோவில் வச்சு தெருவில் காய் விற்கிறேன். தினமும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர் சர்ச்சுக்காக வந்து இந்த ரோடுக்காக போவோம் மார்க்கெட்டுக்கு. அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா இருக்கிறாங்க பாருங்க. இந்த அக்கா வந்து இப்படி வாப்பா, இந்த வெளிச்சத்தில் வா. இந்த அக்காவை பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போகிறாங்க வெடிகாலம் நடந்து தனியாக. அப்போ நான் சரி உக்காருங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனேன் கூட்டுக்குன்னு. அப்போது நீங்களே மீதியை சொல்லிக்கோங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கும் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணோம், கம்பெனிக்கெலாம் போகக்கூடாது. ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருந்தேன், முடியலன்னு விட்டுட்டேன். அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே நம்மளை மாதிரி பொண்ணு தானே அவங்களும், அவங்க எவ்வளோ தைரியமாக போல்டாக இருக்காங்க, நம்மளும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொந்தமாக டிஃபன் கடையை திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து காய் விற்கிறது எல்லாம் தெளிவாக சொல்லிக்கினே போனேன். நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும், காய்காரங்களுக்குலாம் இந்த காய் இவ்வளோ எடுத்து வைங்க அவ்வளோ எடுத்து வைங்க. இவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தைரியம் வந்துடுது. சரி நம்மளும் வந்து தனியாக மாதிரி இருக்கணும், தைரியமாக இருக்காங்கல்ல, போல்டாக இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும், நம்ம முடங்கிடக்கூடாது, நம்மளும் வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். 2 மாதம் ஆகுது இவங்களுக்கு நான் வந்து ட்ராப் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அவங்க வந்து டிஃபன் கடை வச்சுட்டாங்க. இந்த டிஃபன் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரமணாஸ் ஹோட்டலு, கலெக்டர் ஆஃபீஸ் ரமணாஸ் ஹோட்டல் எதிரிலே இருக்குது. நான் சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த சகோதரி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும், அது வெளிக்கொண்டு வாங்க, உங்களாலேயே முடியும். பாய், டாட்டா. பாய். பாய்.